முதல்ல எனக்கு ஊக்கம் கூட நீ. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாருக்கும் பசி எடுக்குது, பிரியாணி வாசனை வேறு வருதுன்னு வந்து அம்மா எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. அதனால் முதல்ல சாப்பிட போகிறவங்க சொல்லிட்டு நான் நிர்வாகிகள் மட்டும் சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். புதிதாக பதவியேற்றுள்ள இல்லை பொறுப்பேற்று கொண்டுள்ள நிர்வாகிகள் பரத் உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நீங்கள் நிற்கிறவங்க அங்கே போய் உட்காருங்க போல, இல்லைன்னா வெளியே போயிடுங்க. அங்கே உட்காருங்க பின்னாடி போய். இதை பாருங்க, நம்ம பெப்சி தலைவர் பேசிட்டு இருக்கா, தயவு செஞ்சு நின்றுட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காருங்க. பின்னாடி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில நிமிடங்கள் நம்ம அமைதி காக்கிறதுனால ஒன்றும் ஆயிட போறது இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இல்லை சாப்பிட போகிறோம் போட்டோம் பாவம். ஏன்னா என்னோட வாழ்த்து வந்து நிர்வாகிகளுக்குமான உறுப்பினருக்குமானது. அதை மதிய நேரத்தில் சாப்பிட போகிறோம், மேலே போய் சாப்பிட்ருங்க முதல்ல. பரத் உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், ஒரு சேர வெற்றி பெற்றுள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவிக்க விரும்புகின்றோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதன்முறையாக பதவியேற்பு இவ்வளவு கோலாகலமாக இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதன்முறை. பல முறை நான் வந்திருக்கேன். தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு பதவி ஏற்கும்போது அது சவசவசமாக இருக்கும். ஆனால் முதன்முறையாக பதவி ஏற்ற பிறகு வெற்றி பெற்ற பிறகு பதவி ஏற்கின்ற நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதுதான். எனக்கு ஒரு 10-15 வருஷமாக நான் உங்களை பார்த்துருக்கேன். இதுதான் முதல் முறை. இதில் ஒரு ஆனந்தமும் இருக்குது, ஒரு அபாயமும் இருக்குங்கிறத பரத் உட்பட்ட நிர்வாகிகள் புரிஞ்சுக்கணும். ஆனந்தம் என்னென்னா நாம் எல்லாம் ஒரு சேர வெற்றி பெற்றிருக்கோம், இதுதான் ஆனந்தம். அபாயம் என்னென்னா உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்கிறது தான் அந்த அபாயம். நிறைய அதான் வந்து ஓவர் பில்டப் கொடுத்து படம் வரும்போது அந்த படத்தில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ அப்படி இல்லைனாவே அது வந்து நெகட்டிவாக மாறிடும். அப்போ உங்கள் மேலே வைக்க நம்பிக்கை வந்து மிக மிக அதிகம். அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி வந்து சரிப்படுத்த முடியும், எப்படி நம்பிக்கையை நிறைவேற்ற முடியும்? முதல் நம்பிக்கை, இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஒரு கட்டமைப்பான நடிகர் சங்கமாக இயங்க வேண்டும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று, இந்த அமைப்பில் இருக்கிறவங்க நடிக்கணும், இல்லை நடிக்கிறவங்க இந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்கணும். ராதாரவி சார் சொன்னார், இப்போ சேனல் தான் டிசைட் பண்ணுறாங்க. யார் வேணாலும் டிசைட் பண்ணிட்டோம். டிசைட் பண்ண பிறகு அவங்க உறுப்பினராக இருந்தால் தான் நடிக்க முடியும். அப்போ அவங்க வந்து இங்கே மெம்பர்ஷிப் ஆன பிறகு தான் அவங்க நடிக்க போகணும். நாங்கள் நடிக்கிட்டோம் அப்புறம் நாங்கள் வந்து இங்கே மெம்பர் ஆகட்டும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தை பெற்றுங்க, குழந்தை பெற்றுட்டு கல்யாணம் பண்ணுங்க. அதனால் எங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு நீங்கள் போங்க. அப்போ நமக்குள்ளே வந்து ஒரு கூட்டமைப்புக்குள்ளே ஒரு வலிமையான ஒரு புரிந்துணர்வு இருந்தால் இது நல்லாயிருக்கும். நான் பல முறை சின்னத்திரை கூட்டமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். நம்ம பெரிய திரை பெப்சியோட ஒரு ஒருங்கிணைப்பு உங்கள் இருக்கிற இப்போ 5 சங்கம் உங்ககிட்ட இருக்குது. இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 5 சங்கங்களும் பெப்சியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் அஃபிலியேட் பண்ண வேண்டாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வரும். ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ். உங்கள் உறுப்பினர்களுக்கான முக்கியமான விஷயம் இது. சைலன்ஸ் ப்ளீஸ். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற தொழில் பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு, இந்த கட்டுப்பாடு எல்லாமே சரியாக வரும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு உத்தரவாதம். இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த அமைப்புக்குள்ளே நம்ம சின்னத்திரைக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வரணும்னா, அந்த கட்டுப்பாடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா நமக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் முதல்ல பெப்சிக்கு தலைவரான உடனே நான் முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தை சரி பண்ணணும்னு நான் நினைக்கல. முதல்ல எங்கள் அமைப்பில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் வர வச்சு நாம் முதல்ல கட்டுப்பாடாக இருக்கணும், நாம் முதல்ல சுயமரியாதையாக இருக்கணும், நம்மளோட தவறுகளை முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு வந்து நேர கட்டுப்பாடு, வேலை கட்டுப்பாடு எல்லாத்தையும் முதல்ல நம்ம உறுப்பினர்களுக்கு இது சரி பண்ணுறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் தயாரிப்பாளர்கள் எங்ககிட்ட நீங்கள் இதெல்லாம் ஒழுங்கு பண்ணணும்னு நம்ம சொன்னோம். அப்போ அந்த கட்டுப்பாடு. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பேர் தான் சின்னத்திரை, ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில்
பெரிய திரை வருமானத்தை விட சின்னத்திரை வருமானம் தான் ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே உங்கள் நிர்வாகிகளுக்கு சொன்னேன், பெரிய திரையோட வருமானம் ஆண்டு வருமானம் 3000 கோடி ரூபாய், பெரிய திரையோட ஆண்டு வருமானம் 5000 கோடி ரூபாய். அப்போ பெரிய திரை நடிகர் சங்கம் என்ன வலிவோடு இருக்கோ, என்ன கட்டுக்கோப்போடு இருக்கோ, அதுபோல் சின்னத்திரை நடிகர் சங்கம் இருக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். பழைய சாக்கடையை கலரக்கூடாது. இப்போது பரத்தை நான் பார்க்கும்போது பரத் முகத்தில் ஆனந்தம் தெரியுது, உத்வேகம் தெரியுது, கொஞ்சம் கோபமும் தெரியுது. அந்த கோபம் இருக்கக்கூடாது. நம்ம அதை தோண்ட ஆரம்பித்தோமா அவங்க நம்மளை தோண்ட ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இது எதையுமே செய்ய விட மாட்டாங்க. சாக்கடை கலர்னால் நாற்றம் அடிக்கும். அது நம்ம வேலை இல்லை. நம்ம இப்போ வந்தோமா, இந்த தேதியிலிருந்து, இன்றைக்கி தேதி 7/9/2025 இந்த நிர்வாகத்தை நாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டோம். இதிலிருந்து நாங்கள் சரியாக பண்ணுவோம். அவங்க சரியாக பண்ணலங்கிறதுக்காகத்தான் நம்மளை தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம அதை சரி பண்ணுறது, அதுக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இப்போ பெப்சிக்கு பதவியேற்கும் போது பெப்சியில் 55 கேஸ் இருந்தது. அனைத்து சங்கங்களும் 55 கேஸ் வச்சுருந்தாங்க. 6.25 கோடி ரூபாய் இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு ஃபீஸுக்காகவும் லாயர் ஃபீஸுக்காகவும் கன்வெயன்ஸாகவும் 10-15 வருஷமாக இந்த 6.25 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்க. நான் அனைத்து நிர்வாகிகளும் அழைத்து சொன்னேன், இனிமேல் ஒரு கேஸ் இருக்கக்கூடாது, கேஸை எல்லாத்தையும் வித்ரா பண்ணும், இது நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி 52 கேஸை வித்தின் 6 மந்த்ஸில் நாங்கள் வித்ரா பண்ணோம். இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. இந்த 6.25 கோடி ரூபாய் யாரோட பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிர்வாகிகள் சொந்த பணத்தில் எடுத்து போட போகிறாங்களா? கிடையாது. சங்க உறுப்பினர்கள் அவங்க கட்டுற சந்தாவோ இல்லை யாரோ கொடுத்த நன்கொடையோ, இந்த நன்கொடையை நம்ம கோர்ட்டுக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தால் எந்த வேலையும் பண்ண முடியாது. அப்போது இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தை இன்றைக்கி என்ன ஆரவாரத்தோடு நீங்கள் பதவி ஏற்கிறீங்களோ அதே ஆரவாரத்தோட 3 வருஷம் கழித்து நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற பொதுக்குழு இருக்கு இல்லையா, அந்த ஆரவாரம் அந்த பொதுக்குழு இருக்கணும். அப்போ உங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த பொறுப்பை நீங்கள் சிறம்பட செய்யணும், எல்லாரையும் அரவணைச்சிக்கணும். ஓட்டு போட்டவங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நீங்கள் 3 அணி, வேறு யார் நின்னாங்க, சீனிவாசனும் தினேஷ் பரத் 3 அணி. ஆனால் இப்போ எல்லாருமே சின்னத்திரை நடிகர் சங்க அணி. அப்போ ஓர் அணியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். அப்போது அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதுபோல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போ இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்காங்களா முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய வருமானம் உள்ள தொழில் தான். இன்றைக்கி சுஜாதா இருக்காங்க, ரவிசங்கர் இருக்காங்க, உதயசங்கர் இருக்காங்க. இப்போது ஹரி சொன்ன மாதிரி 2 அணியாக இருந்தால் கூட ஒருபோதும் அவங்களுக்குள்ளே பிரிவு வந்ததே இல்லை. அவங்க தனியாக செயல்பட்டால் கூட இப்போ சம்பள பேச்சுவார்த்தை வரும்போது சுஜாதா சொன்னாங்க, அம்மா உதயசங்கர் கூப்பிட்டுலாம் சொல்லுவோம், அவங்க உட்காந்து பேசுகிறான்னு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது அந்த சம்பள பேச்சுவார்த்தை மிக சுகமமாக, உதயசங்கர் சொன்னார், சார் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே பண்ணிக்கலாம் சார். அப்போ அவங்களுக்குள்ள சங்கமாக வேறு நிலையில் இருந்தால் கூட தயாரிப்பாளர்களை ஒரு ஒற்றுமையோடு ஒரு இருக்காங்க. அப்போ இப்போது மிகப்பெரிய ஆபத்தாக நான் என்ன உணர்றேன்னா, 2 ஆபத்து இருக்குது. தயாரிப்பாளருக்கும் ஆபத்து இருக்குது, டெக்னீஷியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் நடிகர் சங்கம் உங்களை எல்லாம் கலைஞர்களாக நான் சேர்த்துக்கிறேன், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லார் மேலேயும் எந்த நேரத்திலும் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது. எப்போ ஒன்றாலும் அந்த கத்தி உங்கள் தலைக்கு இறங்கலாம். தயாரிப்பாளரும் தூக்கி போட்டுடலாம், டைரக்டரும் தூக்கி போட்டுடலாம், ஆர்டிஸ்டையும் தூக்கி போட்டுடலாம். இப்போ இது பாதுகாப்பு இல்லாத ஒரு தொழிலாக தான் நம்ம தொழில் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆனால் பெரிய திரை ஒரு பாதுகாப்போடு இருக்குது. எந்த நேரத்துலையும் ஒரு டைரக்டரை உடனே மாற்றிட முடியாது, ஒரு கேமராமேன் உடனே மாற்றிட முடியாது, ஒரு ஆர்டிஸ்ட்டை உடனே மாற்றிட முடியாது. எந்த ஒரு எங்கள் பெப்சியில் அங்கம் வகிக்கிற 23 சங்கத்தை சேர்ந்த எந்த உறுப்பினரையும் அப்படி கிள்ளுக்கறியை யாரும் தூக்கி போட முடியாது. அவங்க சமையல் பாத்திரம் கழுவுறவங்களா இருக்கலாம், சமையல் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை சாப்பாடு போடுறவங்களா இருக்கலாம், ஓட்டுநராக இருக்கலாம், டைரக்டராக கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் இங்கே தயாரிப்பாளருக்கும் பாதுகாப்பு இல்லை, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, நடிகர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போது நீங்கள் 2 பேரும் இதை முதல்ல நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா எடுக்க முடியுமா? இன்றைக்கி இந்த உங்களுடைய ரத்தமும் வியர்வையும் தான் இன்றைக்கி 5000 கோடி ரூபாய் வருமானம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வருமானம் 5000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம். சின்னத்திரை கலைஞரோட ரத்தமும் சின்னத்திரை தயாரிப்பாளர்களோட ரத்தமும் சேர்ந்தது தான் இந்த 5000 கோடி ரூபாய் வருமானம். ஆனால் இந்த வருமானத்தில் நமக்கு எந்த விதமான பங்கும் இல்லை.
12 மணி நேரம் வேலை செய்கிறோம், 15 மணி நேரம் ஆகுது. அது சீரியலில் இல்லைன்னா கூட இப்போ நீங்கள் பயப்படக்கூடாது. வந்து சங்கர் சொன்ன கூட நீங்கள் பயப்படக்கூடாது. பெரும்பாலும் சீரியலில் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஷோஸ் பண்ணும்போது நான் போகும்போது என்னென்னா 24 மணி நேரம் அங்கே போகணும், ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போ யார் வராங்கன்னு தெரியாது, யாரோ ஒருத்தரை கூப்பிட்றாங்க, அவங்க 6 மணிக்கு வராங்க. ஆனால் காலையில் போய் நாங்கள் லைட் பண்ணி உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. 24 மணி நேரம் கூட ஒரு நாள் சம்பளங்கிற இதில் வந்து அது வந்து அநியாயமான ஒரு வேலை நேரமாக இருக்குது. இந்த வேலை நேரத்தை ஒரு ஒழுங்குபடுத்தணும். நாங்கள் யாரையும் காயப்படுத்த நினைக்கல, யாரோட இது உரிமையும் பறிக்கணும்னு நினைக்கல. ஆனால் எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? 8 மணி நேரங்கிறது நம்ம 12 மணி நேரமாக வேலை செய்கிறோம். சரி, அதான் இப்போது மற்றவங்க சொன்ன மாதிரி வந்து நமக்கு வந்து வேலை போட்டு சாப்பாடு கொடுத்து வண்டி கொடுத்து நமக்கு ஆடை கொடுத்து ஆடைக்கு உண்டான அந்த லாண்டிங் செலவு கூட நமக்கு கொடுத்து இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, இந்த சின்ன திரை தான். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியை சிறப்பாக பாதுகாக்கணும்னா முதல்ல இந்த கூட்டமைப்பு, இன்றைக்கி ஹரிராஜன் தலைவராக இருக்கார், இப்போது கோபி இருக்கார், சார் இருக்கார், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க, பரத் வர போகிறீங்க. நீங்கள் ஒன்று சேர்ந்து முதல்ல உங்கள் கூட்டமைப்பை வழி உள்ளதாக ஒன்று மாற்றுங்க. இதில் வந்து இன்றைக்கி 23 பேர் நீங்கள் பதவி ஏற்றிருக்கீங்க. ஆனால் அடுத்த செயற்குழு நடக்கும்போது நீங்கள் 23 பேர் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களா? எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு இந்த ஒரு மாதமாக நீங்கள் எல்லார் வீட்டுக்கும் போயிருப்பீங்க. ஆனால் மீட்டிங் நடக்கும்போது இந்த 23 பேர் வரமாட்டாங்க. இவங்க வருவாங்களா இல்லை எனக்கு தெரியாது. இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் வெற்றி பெறும்போது ஒரு மாதம் 2 மாதம் எல்லாரும் ஆரவாரமாக வருவாங்க. அப்போ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இல்லை அறிவுரை என்னென்னா, தொடர்ந்து 3 செயற்குழுக்கு வராத உறுப்பினர்களை, அதாவது நிர்வாகிகளை, செயற்குழு உறுப்பினரோ நிர்வாகியோ அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. அவங்க தேவையில்லை. செயற்குழு கூட்டத்துக்கே வர முடியாத ஒருத்தர் இங்கே பதவி வச்சு என்ன பண்ண போனார்? அதனால் வந்து யார் வர முடியல. ஏன் நான் என்ன பண்ணுவேன்னா, கடைசியில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், எல்லாம் தலைவர் பண்ணார், செயலாளர் பண்ணார், கை தூக்கிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு இதெல்லாம் நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சீனியராக நான் வந்து கடந்த 20-25 வருஷமாக பல்வேறு அமைப்புகளில் நான் தலைமை பொறுப்புலையோ இல்லை செயற்குழு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்குது. கடைசி நேரத்தில் நல்லது நடக்கும்போது எல்லாரும் கை தூக்குவாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணோன்னு. ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தலைவருக்கு தான் தெரியும்னு சொல்லி கை வச்சுடுவாங்க. அந்த ஆபத்து இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏன் சார் நாங்கள் கையெழுத்து போட்டுருவோம், மீட்டிங்கில் அட்டண்டன்ஸ் கையெழுத்து போட்டுருவோம் சார், என்ன மினிட்ஸ் எழுதுனாங்க எனக்கு தெரியாது சார்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அதனால் நிர்வாகி, இப்போ செயற்குழு உறுப்பினர்லாம் நீங்கள் இருக்கீங்க, இந்த மினிட்ஸில் கையெழுத்து போடு, இந்த அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடுங்க. ஆனால் அடுத்த மீட்டிங் நடக்கும்போது போன மீட்டிங்கோட மினிட்ஸ் என்னன்னு படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. அப்போ அது இந்த ரெண்டாவது மீட்டிங்கோட நீங்கள் கையெழுத்து போட்டாவே முதல் மீட்டிங்கோட மினிட்ஸை ஏற்றுக்கிட்டாதான் தான் அர்த்தம். நாங்கள் சும்மா கையெழுத்து போட்டோன்னு சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது. அதுபோல் ஒரு சங்கம்னா நிச்சயமாக வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். கட்டுப்பாடு இல்லாத ஒரு சங்கமாக இருக்க முடியாது, செயல்பட முடியாது. அப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க, இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க, சில பேர் பொறும்புனாங்க இல்லையா? இதெல்லாம் என்ன நடக்கும்னா, சில நேரங்களில் வந்து பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு வந்து நம்மளை பார்த்து கேட்கும், சார் நலமாக இருக்கேன்னு கேட்கும். அது மாதிரி சில பேர் பெரிய மனுஷங்களோட கூட இருக்கும்போது நம்மளை வந்து அப்படி சீண்டி பார்ப்பாங்க. அது எல்லாம் எப்படி சமாளிக்கணும்? யாரோ சொன்னாங்க மலக்குடன், யார் சொன்னது? ஒருத்தர் பூச்சி முருங்க சார் சொன்னார், கரெக்டு. ஏன்னா இந்த பொறுப்பு வந்து வேறு மாதிரியாக இருக்கலாம், இது ஒரு முள்கிரீடம். அப்போது எவ்வளவு அந்த ப்ராப்ளம் வரும்போது, இப்போ நாங்கள் போகும்போது சுஜாதா அம்மா வந்து நாங்கள் போகும்போது 40% சம்பளம் கேட்டோம். அவங்க வந்து 10% கொடுக்குறோன்னு ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தேவை 25%, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுக்க போகிறது 20% தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் உடனே வந்துடல. அது வந்து அவங்க எங்களை இழுக்கடிச்சாங்க, நாங்கள் அவங்களை இழுக்கடித்தோம். ஒரு 3 மாதம் நடக்க விட்டு அப்புறம் 22% கொடுத்தாங்க. அப்போ அந்த எங்களை பொறுத்த வரைக்கும் 2.5% லாஸு, அவங்கள பொறுத்த வரைக்கும் 2.5% லாஸு. ஆனால் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துட்டோம். அவங்க 20 நின்னாங்க, நாங்கள் 25 நின்னோம். சரி, ஒரு காம்ப்ரமைஸுக்கு 25, 22 நாங்கள் அக்செப்ட் பண்ணி அதை வந்து சைன் பண்ணிட்டோம். அப்போது அவங்களும் நல்லா இருக்கணும் நாங்கள் நினச்சோம், நாங்களும் நல்லா இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் இப்போ இங்கே கூட இருக்க அந்த ஒற்றுமை இருக்குங்க இல்லையா, அது தொடர்ந்து செயல்பட்டே இருக்கு. ஆனால் இது எப்போ சாத்தியமாகும்? இந்த எங்களோட சேயிங்க்கு எப்போ வந்து வேல்யூ இருக்கும்? நாங்கள் சொன்னால் அவங்க கேட்கணுங்கிற நிலை எப்போ இருக்கும்? இல்லை அவங்க சொன்னால் நாங்கள் கேட்கணுங்கிற நிலை எப்போ இருக்கும்? உதயசங்கரும் சுஜாதா விஜயகுமார் அம்மா ஒன்றா இருந்தால் தான் வேலை நடக்கும். அதுபோல் பெப்சியில் இருக்கிற 23 சங்கமும் ஒன்றா இருந்தால் தான் வேலை நடக்கும். எல்லா உறுப்பினரும் ஒன்றா இருந்தால் தான் வேலை நடக்கும். அதுபோல் நம்ம சங்கத்தில் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். சில நேரம் நிர்வாகம் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, இதை கெடுக்கிறதுக்குன்னே. அதாவது சில பேர் வந்து நம்ம ஒன்றா இருக்கிறதே பிடிக்காது, எவனாலும் வாழலாம், எப்படி ஒன்றாலும் இருக்கலாங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க.
அவங்க வாழ்த்தும் வாழ்த்திட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, நான் உங்களை வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது எனக்கு உரிமை இல்லை, ஆனால் நான் யாரோட வேலை செய்யணும்னு சொல்கிறது எனக்கு உரிமை இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை சொல்ல வரவும் புரிஞ்சுக்கணும். நான் உன்னோட வேலை செய்யணும் என்ன நீ கம்பல் பண்ண முடியாது, நீ என்னோட வேலை செய்யணும் நான் உன்னை கம்பல் பண்ண முடியாது. அவங்கவுங்க அவங்களோட வேலை செஞ்சுப்பாங்க. இந்த திட்டம் எதுக்குன்னா, ஒரு கூட்டமைப்பாக ஒர்க் பண்ணும்போது 23 சங்கங்களும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எங்கள் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் தேவைப்படுவோம். அப்போ அவங்க பின்னாடி நாங்கள் நின்றுக்கிட்டு அந்த 23 பேரையும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வசதியாக இருக்கும். அதுபோல் சின்னத்திரை கூட்டமைப்பு நீங்கள் இருக்கீங்க. பரத் வந்து அன்றைக்கி நிறைய ரிக்வஸ்ட் என்கிட்ட கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அவர் கொடுத்த எல்லா ரிக்வஸ்ட்டுமே வந்து நியாயமான ரிக்வஸ்ட்டு தான். அதாவது என்னென்னா, மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணணும், 9 to 9 இருக்கணும். அதிகபட்சமாக போனால் ஒரு 1 hour வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல. நைட்டு 12 மணி, இப்போ 1 மணி 2 மணின்னு போகிறாங்க. அது மாதிரி போகும்போது எங்களுக்கு ஒரு ஆஃப் கால் ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா வரணும். இதை வந்து தயாரிப்பாளர்கள் அவங்களோட கோரிக்கையில், அதான் உடனே இல்லை, நீங்கள் உட்காந்து பேசி உதய் சங்கரோ கல்பனா சுஜாதாமாவோ நீங்கள் வந்து, அதாவது 9 o'clock ஷார்ப்பாக 8:59 முடிக்க வேண்டாம். ஒரு 9:30 10 வரைக்கும் என்ன பரவாயில்ல. ஆனால் 12 o'clock 1 o'clockங்கிறது வந்து ஒரு அதிகபட்ச நேரமாக இருக்குது. அப்போ அதுபோல் போகும்போது ஒரு ஊதியத்தில் ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் இருந்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் வந்து செய்த வேலைக்கான சம்பளத்தை நீங்கள் எல்லோரும் ஒரு 80% எங்களுக்கு வந்து சேர்ந்துருது, ஒரு 20% தான் வரல. அந்த சம்பளத்தை உறுதிப்பட கொடுக்கறதும், வராத கம்பெனிங்க யார் இருந்தாலும் அந்த சம்பளத்தை பேச்சு வாங்கி கொடுக்கறதுக்கும், அது நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து இப்போது பரத்துக்கும் நம்ம அரி போயிட்டாரா இருக்காரா? ரைட், சாரி அரி. நீங்கள் உட்காந்து கூட்டமைப்பு உட்காந்து இந்த 5 பேர் உட்காந்து முதல்ல ஒரு நிர்வாகிகளை செலக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் பெரிய திரையிட வரும்போது இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் சின்னத்திரை நடிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்னத்திரை கூட்டமைப்பு சேர்த்த அந்த 5 சங்கங்கள் தான். ஏன்னா அதுக்கு மேலே இப்போ வரும்போது சொன்னார் இல்லையா, எஸ்வி சேகர் சொன்னது உண்மை தான். இந்த 5 சங்கங்களுக்கு மேலே இருக்கிற சங்கங்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பெப்சியில் இருக்கிற சங்கங்கள் ஆல்ரெடி வந்து சின்னத்திரையோட பேரோடு அவங்க எங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலான இல்லை அவங்களுக்கு காம்படிஷனான ஒரு அமைப்போடு நாங்கள் ஜாயின் பண்ண முடியாது. பெரிய திரையில் ஒரு சங்க விதி இருக்குது, சம்மேளன விதி இருக்குது. அதாவது ஒரே தொழிலை செய்கின்ற 2 சங்கங்கள் அந்த சம்மேளனத்தை இருக்க முடியாது. அப்போது அவங்க எங்கேயாவது இருந்துக்கிட்டோம், எங்களோட இருக்க முடியாது. அப்போ இப்போ எங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறது, இப்போ பெரிய டைரக்டர்ஸ் யூனியன் உங்களுக்கு வந்து ஆப்போசிஷன் இல்லை, அவங்க தேர் அப்ரூவ்டியும். அது மாதிரி வந்து நம்ம நடிகர் சங்கமும் அவர் சொன்னார், பூச்சமிருங்க அவங்களை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற சங்கங்கள் வரும்போது இப்போ வாய்ஸ் ஓவர் கேட்டார், அவங்க வந்தாங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற பெரிய திரையில் இருக்கிற வாய்ஸ் ஓவர் யூனியன் வந்து கிளாஷ் வரும், இப்போ எங்களுக்குள்ளே கிளாஷ் வரும். அப்போ அது போல் இல்லாமல் பெரிய திரையில் இருக்கின்ற சங்கங்களுக்கு போட்டியான சங்கங்கள் இல்லாமல் இப்போ 5 சங்கங்கள் இருக்குது. இந்த 5 சங்கங்களோடு நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு உண்டான வந்து எம்ஓவி நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பெரிய திரை அமைப்பு உங்கள் சின்னத்திரை அமைப்புக்கு அனைத்து உத்தரவாதத்தையும் தரும் என்று கூறி, இதே ஆரவாரத்தோடு நீங்கள் விடைபெற வேண்டும் அல்லது கண்டினியூ செய்ய வேண்டும். அடுத்த 28க்கு அப்புறம் இதே மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்தீங்க நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லணும், இல்லை நீங்கள் வந்தீங்க நல்லா செஞ்சீங்க நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லணும். உங்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் யாரும் கூறாமல், இன்றைக்கி வந்து 500 பேர் இருக்காங்க, நாளைக்கு மீட்டிங் நடத்தும் போது நீங்கள் வந்து காமராஜர் அரங்கத்துலேயோ இல்லை கலைவாணர் அரங்கத்துலேயோ பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க, நான் வரும்போது உள்ளவே வர முடியல, காரை பார்க் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, அந்த கூட்டம் வந்து உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் கூறி வாழ்த்துக்கு விரைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம